காலை வணக்கம். இது ஒரு பணியில் வேலைக்கு சேர்றீங்கன்னா, சர்வீஸ் கமிஷன்லேருந்து செலக்ட் ஆகிறீங்க, யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகிறீங்க, இல்லை இன்டர்வியூ மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு தற்காலிகமாக உங்களை நியமிக்கப்படுவீர்கள். அதுக்கு ஒரு உங்களை நிரந்தரமாக பெர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்னு ப்ரொபேஷனரி பீரியடு கொடுப்பாங்க. அந்த பீரியடுக்குள்ளே உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அது பேர் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். அது 2 வகையாக பிரிச்சுக்கணும். நம்பர் 1 டெர்மினேஷன் சிம்ப்ளிசிட்டர். என்னன்னா, வேலை திருப்தி இல்லை, வேலையில் பணியில் திருப்தி இல்லைன்னா அந்த போஸ்ட்டுக்கான தேவையில்லை, தற்சமயத்துக்கு தேவையில்லைன்னும்போது அந்த பதவிகளை அவரை நோட்டீஸ் வேலையை விட்டு நிறுத்திடலாம். ஆனால் மாறாக அவர் குற்றம் செஞ்சார், அன்ஆத்தரைஸ் லீவ் போட்டார், அவர் சில தவறுகளை செஞ்சுருக்காருன்னு சொல்லி நீங்கள் குற்றம் சாட்டிங்கன்னா, இம்ப்யூட்டேஷன் ஆஃப் சார்ஜஸ் இருந்தால் அது டெர்மினேஷன் கிருமியா, அது என்கொயரி பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு ஆர்டிக்கல் 311(2) சொல்லுது. இது இதை முழுசுமையாக தெரிஞ்சுக்கணுமுன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு KR கனிமொழி 2022-3 லா வீக்லி 961 மதுரை பெஞ்ச் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்கள். அதுதான் டெர்மினேஷன் என்ன, அதெல்லாம் டெர்மினேஷன் சிம்ப்ளிசிட்டர், டெர்மினேஷன் கிருமியாவுக்கு உள்ள வித்தியாசம் அதெல்லாம் சொல்லப்பட்டு. ஆர்டிக்கல் 311 தான் ஸ்டாச்சுட்டரி ரூல்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 311 மூலமாக ஏற்றப்படுகிற விதிகளுக்கு கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸ்னு பேர். அது மத்திய மாநில அரசு ஊழியர்களுடைய பணிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்றப்படுகிற சட்டங்கள், விதிகள். அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காலை வணக்கம். இனிய ரமலான் வாழ்த்துக்கள் எல்லா சகோதரர்களுக்கும். உலகம் அமைதியாக இருப்பதற்காக கூறப்பட்ட மார்க்கங்கள், வழிமுறைகளை பின்பற்றுதல், சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்வதற்காக குறிப்பிடப்பட்டுள்ள ஈகை பண்புகள், ஈகைக்கான கட்டளைகள், அவைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். சகோதரத்துடன் வாழ்வோம், உலகை நோக்கி வாழ்வோம். ஏனென்றால் உலகம் இப்பொழுது அழியும் பாதையில் இருக்கிறது. ஆகவே சகோதரத்துவத்தை அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். எந்த நேரம் வேண்டுமானால் இந்த உலகத்தில் இயற்கை பேரிடர்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை நோக்கி பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்தியாவை சுற்றி தினமும் பூகம்பங்கள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவுகள் என்னவாகிறது என்று காலப்போக்கில் பார்ப்போம். நான் உண்மையான இயற்கை இதுகளை தான் சொல்லுவேன். நீங்கள் தேர்தலில் தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அவர்களும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்தை குறித்தொன்று புதைப்பதற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஜனநாயகத்தை குழித்தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார். ஜனநாயகம் என்றால் என்னவென்று மக்களுக்கு புதிய கருத்துக்களை திணிக்கிறார் அவர்கள் செயல்களின் மூலமாக. காத்திருப்போம், ரினைசன்ஸுக்காக காத்து, மறுமலர்ச்சிக்காக காத்து. வணக்கம்.